யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23-24 வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் வாசிக்கும்போது, பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாக இருக்கிறது. அப்போ இயேசுவின் மேல் அன்பு மரியாதை உண்டுன்னா நாம் என்ன செய்யணும்? அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த நாட்களில் இயேசுவின் மேல் நமக்கு அன்பு, மரியாதை, மதிப்பு இருந்தால் நாம் அவரை புகழ வேண்டும், பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எவ்வளோ அதிகமாய் அவரை புகழுகிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் என்ற ஒரு கருத்து தான் அதிகமாய் பரவி கொண்டு வருகிறது. ஆகையினாலே உங்களுக்கு சில ஆழமான தகவல்களை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் அதை சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு தேவன் அதை சொல்ல அனுமதி, அதிகாரம் தந்திருக்கிறார். அப்போ இயேசுவை மரியாதை செலுத்தினோன்னா என்ன செய்யணும்? அவரை புகழ்ந்து பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற கொள்கை அதிகமாய் பரவி வருகிறது. பாடி ஆராதிக்க வேண்டும், ஆடி ஆராதிக்க வேண்டும், குதித்து ஆராதிக்க வேண்டும், இல்லையா? நெட்டில் பல விமர்சனங்கள்லாம் நடக்குது. பல வேடிக்கையான ஆராதனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கனால இதை சொல்லி ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையிலே உங்களுக்கு எனக்கு மேலே அன்பு உண்டுன்னா நான் சொல்லுவதை கேளுங்க. சரிதானே? இல்லை ஒன்று குழம்புக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்லுவதை கேளுங்க, எனக்கு கீழ்ப்படிங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்லு ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் இங்கே வாழைன்னா அங்கே போகிறது, இப்படி இருந்துக்கிட்டு ஒரு மாலையை வாங்கி கொண்டு வந்து நம்மளோட களத்தில் போட்டு கொஞ்சம் சாம்பிராணியம் கொளுத்தி இப்படியே காட்டிக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா, பொன்னம்மா, தங்கம்மா, செல்லப்பா இப்படி பாடிக்கிட்டு இருந்தால் நமக்கு சந்தோஷம் வருமா? வராது. நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை இதெல்லாம் தூரம் எடுத்து அணிச்சிட்டு நான் சொல்லுது கேளு, கீழ்ப்படி சொல்லுவீங்களா இல்லையா? எனக்கும் 10 வயசில் பேரப்பையன் இருக்கேன், அதான் வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சது தான். அப்போ நமக்கும் நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியணும்னு ஆசை. அப்போ நம்முடைய சாயலுக்கு ஒப்பா இருக்குது அவருக்கும் அதுதானே ஆசையாக இருக்கணும். அல்ல இல்லையா? சிம்பிளாக தான் சொல்லுறேன். அப்போ இயேசுவின் மேலே அன்பு மரியாதை உண்டுன்னா அவர் சொன்னது என்னன்னு படித்து பார்த்துருங்க. மத்தேயுவிலேருந்தே படித்து பார்த்துருங்க. என்ன பிரசங்கியாரு மத்தேயுவிலேருந்துன்னு சொல்லுதியே, ஆதி ஆமத்திலேருந்தே படிக்காண்டாமா? அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் வழக்கம் இருக்கிறோம், ரொம்ப வழக்கமாக பேசுவோம், வந்துக்கிட்டே இருக்கோம். அது சமயம் பார்த்தாது, நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. எவ்வளோ வேணாலும் கூப்பிடுங்க, நான் எவ்வளோ வேணாலும் பைபிள் ஸ்டடி எடுப்பேன். சரி, ஷார்ட்டாக போனால் கொள்ளலாம் இல்லையா? எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலம் யாருக்கு? வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகையாகும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் யாருக்கு? தாத்தா பாட்டிகளுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு, பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாட்களில் குமாரன் மூலம் யாருக்கு? நமக்கு. வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது யூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். அதை பவுல் அப்படி தான், அது பவுலாக தான் எழுதியிருக்கணும். அவர் சொல்லுகிறார், நம்முடைய பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் நிறைய பேசினார், எல்லாம் கடந்து வந்த பாதையெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரனே அனுப்பி நம்மோடு பேசினாரா? அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்குது. அதுவும் அதுக்கு பொருள். அதனால தான் நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். எல்லாம் வசனம் தான், நான் காணாப்படாமல் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன், நேரம் போயிடும். அப்போ யூதர்களுக்கு மோசேயின் பிரமாணம் தெரியும், பலர்பாட்டு தீர்க்கதரிசி ஆகமெல்லாம் தெரியும். ஆனால் அவர்களை பார்த்து சொன்னார், அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தால் நீங்கள் எனக்கு சீசராக இருக்க முடியும். மோசைக்கு உபதேசத்தில் நிலைச்சிருந்தால் நீங்கள் மோசையுடைய சீசர். சரிதானே? தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இப்படி சொன்னார். அப்போ என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். மற்ற 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சீசர்களை ஆண்டவர் அனுப்பும்போது, நீங்கள் சகரையும் சீசராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை கை கொள்ளும்படி அவர்களுக்கு மோசையை கட்டளையிட்டதில் நீங்கள் உபதேசம் பண்ண சொல்லலை, பழைய ஏற்பாட்டை சொல்லலை. ஆனால் இயேசு போதித்த இன்னொரு வசனத்தையும் சொல்லிடுறேன். எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார். அல்ல இல்லையா? அப்போ இயேசு சொன்னது மூலக்கல். ஒரு வீடு கட்டும்போது 2 மூலக்கல் வைப்பான் இல்லையா?
அதுக்கு இடையில் ஒரு நூல் கட்டுவான் இல்லையா, அதுக்குள்ளே மற்ற கல். அப்போ மூலக்கல் இயேசுவனுடைய வார்த்தையும் மாதிரியும், மற்ற கல் அவருடைய சீடருடைய வார்த்தையும் மாதிரியும். சந்தேகம் இல்லையே? இதுதான் சபையினுடைய அஸ்திவாரம், புதிய சபையினுடைய அஸ்திவாரம். இதற்கு இசைவான பகுதிகள் பல ஏற்பாட்டிலையும் பல இருக்குது. கடந்து வந்த பாதை, நீதிமான்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுக்கு எதிராக போகக்கூடாது, முரண்பாடாக போகக்கூடாது. நிறைய அனுபவங்களோட பேசுகிறேன், இதை படிச்சுக்கணும். அப்போ கிறிஸ்துவின் சபையினுடைய அஸ்திபாரம் இங்கே இருக்குது. அப்போ இயேசுவின் வார்த்தைகளிலும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளிலும் நடக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது, யோவான் 10:27-28, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆமாம், வார்த்தைக்கு செவி கொடுக்குது, பார்த்துட்டோம். ரெண்டாவது, அவை எனக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு பின் செல்லுகிறது, ஃபாலோயிங் ஜீசஸ். இந்த காரியமாக இந்த நாட்களில் பெரிய குழப்பத்தில் போயிட்டுருக்கு. அதனால் திருப்பி பேசுகிறோம். நீங்கள் மத்திய 28 கடைசி வசனத்தில் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் புறப்பட்ட போய் சகல ஜாதியையும் சீசராக்கியா பக்தராக்கியா? சந்தேகம் இல்லைல்ல, ஷார்ட்டாக போகிறேன். சீசர்னா அவரை ஃபாலோ பண்ணது. இந்த ப்ராப்ளம் தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் இப்போது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அல்ல, அவருடைய மாதிரியில் நடக்கிற அனுபவம் குறைஞ்சி போச்சு. அதனால் பல பலவீனங்களும் சிக்கல்களும் குழப்பங்களும் சபையில் ஏற்படுது. இதை சரிப்படுத்த வேலையை எனக்கு தந்தார், எனக்கு ஒரு பகுதியை தந்தார். சரி, இப்போ யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சரிதானே? அப்போ என்னுடைய மாதிரியின்படி செய்தால் பாக்கியவான்கள். ஒரு மாதிரி காட்டியிருக்கேன். அப்போ இயேசுவின் மாதிரி, சந்தேகம் இல்லை. 1 பேதுரு 1:21 அந்த கடைசி வார்த்தை என்னது? அவருடைய அடிச்சுவட்டில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை அடிச்சுவடு, அவர் நடந்த அதே பாதை. இப்பவும் பிரச்சனை இல்லை, கிளியர், கன்ஃபார்ம்டு. அண்ட் தென் 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இப்போ தெளிவாயிட்டு இல்லையா? அப்போ இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் மாதிரி, அப்போஸ்தலருடைய வார்த்தை மாதிரி. இதுதான் நம்முடைய புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் சபையினுடைய அஸ்திவாரம். இதில் நிற்கணும். இதில் நின்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் நாடு என் சத்தம் கேட்குது, என்னை பின் செல்லுகிறது, அவர்களை தான் எனக்கு தெரியும். இப்படி இயேசுவின் வார்த்தையை கேட்டு மாதிரியில் நடக்கிறவளை தான் எனக்கு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அங்கே வசனம் இருக்குது, சரியா? அவைகளை ஒருவனை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஓகே, நான் பலமாய் பற்றி வைத்திருக்கிறேன். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அப்போ இயேசுனுடைய இந்த மாதிரியிலே, சபையின் மாதிரியில், இந்த உபதேச மாதிரியில் நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய. சரி, இன்னொன்று பார்ப்போம். மோசேயின் மூலமாக கர்த்தர் ஒரு பழைய உடன்படிக்கை, பழைய பிரமாணம் எல்லாம் கொடுத்தார் இல்லையா? அது யாத்திராம 20வது அதிகாரத்திலிருந்தே படிச்சுட்டு போனால் எதை செய்யணும் எதை செய்யப்படான்னு பிரமாணம் கொடுத்தார் இல்லையா? அதை கடைபிடிச்சா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அது என்ன கிடைக்கும்னு சொல்லு, அங்கே இருக்கதை சொல்லேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் இருக்குது. நீ போகையிலும் வருகையிலும் எல்லா ரீதியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். பிறகு கடைசியில் என்ன ஆகும்? செத்து போவாய். சரிதானே? எல்லாம் சரி, எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் கிடச்சிது. சாப்பிட்டோம், வீடு கட்டணும். பிறகு கடைசியில் ராஜாக்களின் கல்லறையில் வைக்கணும். எந்த கல்லறை? அவங்களுக்கு புரியணும். அவ்வளோதானே? அப்போ அநித்தியமான ஜீவனுக்குரிய வாக்குறுதிகள் மோசேயின் பிரமாணங்களை கடைபிடிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி தான் சொல்லியிருக்கு. நித்தியத்தை சொல்லலை. அவர்கள் நீதிமான்களாக இருந்தால் அவங்க நித்திய ஜீவன் கிடைக்கும். அதை ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்ல இல்லையா? அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பகுதியில் அதை சொல்லலை. சரியா? அவர்களுக்கு பொம்மைக்குரிய காரியம் சொல்லதாய் தான் அங்கே அமைந்திருக்கிறது. அந்த வேறுபாடு தெரியணும். ஏன்னா இன்னும் நிறைய செய்தி அந்த மாதிரி கேட்குறீங்கல்ல. அப்போ மோசேயின் பிரமாணத்தில் நடந்தால், பல ஏற்பாட்டு காரியத்தில் நடந்தால் அநித்தியமான அழிவுக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள் வாக்குறுதிகளாக இருக்கிறது. அதுதான் உண்மை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்கு நித்தியமான ஜீவனை கொடுக்கிறேன். நல்ல 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை ஏமாற்றுகிறவர்களை குறித்து எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு நித்திய ஜீவன் ஆசீர்வாதம் வேணுமா? அநித்தியமான ஜீவ ஆசீர்வாதம் வேணுமா? நீங்கள் கூட்டத்துக்கு வந்த வேளை உங்களுக்கு சுகத்தை தந்தார், விடுதலை தந்தார், நன்மை தந்தார், வேலை தந்தார், எல்லாம் தந்தார். இல்லைன்னு சொல்லலை. அல்ல இல்லையா? இதுக்கு உங்களை கூப்பிடலை. அல்ல இல்லையா? உங்களுக்கு தேவை இருந்து இதெல்லாம் தந்தார். தந்துக்கிட்டு அவர் சொல்லுவார், இனி நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அது யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லும் அழிக்க வருகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். சாவு கிடந்த ஆளுகளுக்கு ஜீவனை கொடுக்கறது உண்மை. பலவீனர்களுக்கு ஜீவனை கொடுக்கறது உண்மை. அதோட நிறுத்திட்டு
மலர் வளையம் வச்சு முடிக்க மாட்டேன், நான் அவர்களுக்கு பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அந்த வேறுபாடு தெரியுதா? ஹல்லேலூயா. சரி, இப்போ நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்கு முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற அர்த்தம். முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு எல்லாருக்கும் அதுதான் வேணும். சாவாமல் இருக்கணும், சங்கடம் வரப்படாது, எப்பவும் சந்தோஷமாக கல்லன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த விளம்பரத்தில் எல்லாம் ஒட்டி இருக்காவே இல்லையா, அது மாதிரி இருக்கணும். இதுதானே நமக்கு ஆசை, ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் கூட்டத்துக்கு வந்தாலும் சோக்கேடு வரத்தான் செய்யுது, பலவீனம் வரத்தான் செய்யுது. ஒரு நாள் சாவும் வருது, பாட்டு பாடி மண்ணில் வச்சு மலர் வளையத்தை வச்சு போடுவாவே இல்லையா பெருசங்கியாரு. அப்போ இதுவும் பாதியில் தானே முடியுது. பின்ன நித்தியம் நித்தியம்னு சொன்னால் எப்படி என்ன கேட்க போறியா இல்லையா? அதை நம்ம முதல்ல தெரியணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இங்கே ஏன் நான் நித்தியமாய் வாழ முடியவில்லை என்ற ஒரு முக்கியமான ரகசியத்தை கொஞ்சம் தெரியணும். நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கதை சொல்லி ஆகணும். சரியா? தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் படைத்தார். ஆதியாகமம் 1:27. சரிதானே? தம்முடைய சாயலாக ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். சரிதானே? அப்போ தேவனுடைய சாயலில் ஆதாம் ஏவாள், அல்லது இமேஜ் அண்ட் லைக்னஸ் அவரை போல, சரியா, அவர் இருக்கிற தன்மையிலே படைத்தார் என்பதுதான் முதலாவது செய்தி. அப்போ ஆதாம் ஏவாள் எப்படி இருந்திருப்பாங்க என்கிறத வசனத்தில் பார்க்க போகிறோம். எப்படி இருந்திருப்பாங்க? அந்த தேவன் எப்படி இருந்திருப்பாரோ ஏறக்குறைய அதுபோல இருந்திருப்பாங்க. சரிதானே? அவங்களுக்கு கன்ஃபார்ம். அப்போ அந்த தேவன் எப்படி இருக்கிறார் என்கிறத 2 வசனம் பார்க்கலாமா? 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:16, ஒருவராய் சாவாம உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே அப்போ தேவனுடைய ஒரு குணம் என்னது? சாவாமை உள்ளவர். அப்போ ஆதாம் ஏவாள் எப்படி இருந்திருப்பாவ? அப்படி தானே இருந்திருக்கணும், அல்ல இல்லையா? நாம சாவாம இருந்துட்டு நம்ம பிள்ளைகளை சாகிறது மாதிரி படைக்க முடியாது இல்லையா? அப்போ சாவாம உள்ள தேவன் ஆதாம் ஏவாளையும் சாவாம உள்ளவர்களாய் படைத்தார். அவர்களுக்கு சாவு தெரியாது. யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு சாவு தெரியாது. நம்பர் 1. 2வது, சங்கீதம் 104:2 சொல்லுது, ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார்னு சொல்லுது. எல்லாம் வசனம் தான். அப்போ தேவன் அவர் என்ன உடை அணிஞ்சிருக்கார்? ஒளிமயமானவர், சேரக்கூடாத ஒளி, பல ரீதி இருக்கு. அவர் ஒளிமயமானவர், ஒளியை உடைய அணிந்திருக்கிறார். அப்போ அவர் ஒளியை அடைஞ்சிருந்தா அவர் படைச்ச பிள்ளைகளுக்கு சட்டை கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டாரா? சொல்லுங்க, கொடுத்துருக்கணும் இல்லையா? ஆமாம், ஒளியை உடையாய் கொடுத்தார். சங்கீதம் 8:5, மனிதனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சு விட்டினீர். அல்ல, மகிமைன்னா குளோரி, பிரகாசம், பிரபா. அல்லையா? அவர் ஒளி அடைஞ்சிருக்கார், அதுபோல ஒளி உடையை கொடுத்திருந்தார். இது 2வது காரியம். 3வது, சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. வசனம் சரிதானே? அப்போ தேவன் கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்றது ஆனந்தமான ஒரு நிலை. அது ஆனந்த அலை, நல்லா அங்கே விளம்பரப்படுத்துறாங்க இல்லையா? ஆனந்தமான நிலை, அங்கே சங்கடமே கிடையாது. தேவன் என்கிற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த சூழ்நிலைக்குள்ள சங்கடம் கிடையாது, எப்போதும் சந்தோஷம்தான். அப்போ ஆதாம் ஏவாளை எப்படி படைச்சிருப்பாரு? அப்படி தானே படைச்சிருக்கணும். ஆமாம், அவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்போயாவது நெஞ்சில் தள்ளி அழுதுருக்கிறாளான்னு கேட்டா, கரைச்சலோ அழுகையோ எங்களுக்கு தெரியாது, அது என்னன்னே தெரியாது, அனுபவத்தில் படவே இல்லையே. அவர் அலையில் இவங்களையும் சந்தோஷம், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருந்தார். இல்லையோ, அவர் சந்தோஷமான ஒரு நிலையிலே வைத்திருந்தார். மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்கள் பூரண சர்க்குணராய் இருங்கள். சரிதானே? அப்போ அவர் எப்படி இருந்தார்? இருக்கிறார், பூரண சர்க்குணர். அப்போ ஆதாம் ஏவாள் அப்படி தானே இருந்திருக்கணும். புறம் உள்ளது புறம் பார்க்கலாம், அப்படி தான் இருந்திருக்கணும், பூரண சர்க்குணம். அண்ட் ஃபைனலி ஒரு கேரக்டர் கூட பார்க்கலாமா? ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார். அப்போ தோட்டத்தில் இவர்கள் இருந்தார்கள், அங்கே வந்து பேசினார். ஒரு தெய்வீக ஐக்கியம், உறவு. சரியா? இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து பேசுகிறோம், காலையில் போனால் சாயங்காலம் வர்றாங்க, வெளியூரில் இருந்து வர்றாங்க, இப்படி ஒரு ஐக்கியத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். என்னெல்லாம் பார்த்தியா? சாவாமை நிலையில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, ஒளியை உடையா அணிஞ்சிருந்தாங்க. 3வது சந்தோஷ பூரண நிலையில் இருந்தாங்க. அப்புறம் பூரண சர்க்குணமாக இருந்தாங்க, தேவனோட ஐக்கியத்திலும் உறவில் இருந்தார்கள். அல்ல
எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். எல்லாம் படைச்சி அவனை அனுக்கிரகிச்சு 1:28 நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்து என்று சொல்லி ஆட்சி செய், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அல்ல வாழ்க்கையினுடைய அடிப்படை 1வது பைபிளின் முதல் புஸ்தகத்தில் இந்த வாழ்க்கை எப்படி வந்தது, மனித தன்மை எப்படி படைக்கப்பட்டதுங்கிறத அழகாக சொல்லியிருக்கு. அது அப்படி ஒரு சின்ன ஸ்டடியாக படித்து மனசில் வைக்கணும். ஆனால் சாவறது வரை இந்த உலகத்தில் இருக்கிறது வரை அது மறக்கக்கூடாத ஸ்டடி. சரி, இப்படி வச்சுட்டார். இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வரும்போது தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சத்தை வைக்கிறார் இல்லையா, 15 அதில் ஒரு நடுவில் ஒரு விருட்சம் இருக்குது. அதுக்கு முன்னே 15ஆம் வசனத்தில் இந்த தோட்டத்தை பண்படுத்தும் அதை பாதுகாக்கும் வைத்தார். ஹல்லேலூயா. தோட்டத்தில் தான் பள்ளி பாச்சா தீமை ஒன்றும் இல்லைல்ல, இதை எதுக்கு பாதுகாக்கணும்னா, அங்கே வெளியே ஒருவன் இருக்கிறான், ஒரு தள்ளப்பட்ட தூதன். அவன் தேவதூதனாக இருந்தான், கேரூபா இருந்தான். அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். ஏசாயா 14:11 அது என்ன சொல்லுது? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ என்ன சொன்னாய்? நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அங்கே போய் உட்காருவேன்னு சொன்னியே, ஆனால் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அது 14:11 அந்த தேவ தூதனாக இருந்தவன் வீழ்ச்சி அடைந்து மகிமை இழந்து, இப்போ தான் பிசாசுன்னு நம்ம சொல்கிறோம். அதை ஓகே, பிசாசின் தலைவனாய் மாறி போன ஒரு வரலாறு இருக்கிறது. சரியா? அவன் வெளியே இருக்கிறான். இப்போ அவன் உள்ளே வர்றதுக்கு இடம் கொடுக்காத, நீ தான் கிங், நீ பாதுகாக்கணும், அவன் தோட்டத்தை பாதுகாக்கணும், வீட்டை பாதுகாக்கணும், வாழ்க்கையை பாதுகாக்கணும். இப்போ உள்ள நிலைமை அப்படி. சரி, அப்போ அதனால் காக்கம் வைத்தார். இப்போது தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதை இப்போ சாப்பிடாண்டான். ஹீப்ரூவில் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை அனலைஸ் பண்ணும்போது இப்போ சாப்பிடாண்டான். ஏன்? இப்போ நன்மை மட்டும் தான் இடையே இருக்குங்க, தீமை இல்லை. பின்ன அது 2 பகுத்து பார்க்க என்னத்துக்கு? நன்மை மட்டும் இருக்குது. வெளியே ஒரு தான் இருக்கிறான், அவன் ஏற்கனவே கலாக்காரன். ஏதாவது இதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் நான் அலோவ் பண்ணுவேன், நான் அதாவது அது அப்படி தான் இருக்குது. ஃப்ரம் ஹிம், அந்த அவன் சொல்லி நீ சாப்பிடும்போது சாகவே சாவாய், எழிவுக்குரியவாய் மாறுவாய் அப்படின்னு இருக்குது. நான் சொல்லுவேன், நான் தானே வச்சேன், வேற எல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லையே, சந்தோஷம் தானே, இது மட்டும் நான் சொல்லும்போது பார்க்கலாம். இப்போ சர்ப்பம் வந்துட்டுது. அது 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பம் வருது. அது தந்திரம் உள்ளதாக இருந்ததுன்னா தமிழில் இருக்குது. அது வந்து ஹீப்ரூவில் வந்து ஹீ பிகேம் சர்பெண்ட், அவன் சர்ப்பமாய் உருமாறினான் அல்லது சர்ப்பத்துக்குள்ளே ஊடுருவினான் என்கிற மாதிரி தான் ஒரிஜினலில் இருக்குது. அப்போ சர்ப்பங்கிறது பிசாசு. அது வந்து வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டதுன்னு இருக்குது. அப்போ பழைய பாம்பு பிசாசு தானே, பன்ஸ்லைட்லேயே எல்லாம் வசனம் தான். ஓகே, இந்த பிசாசு வந்து பேசுது. அவர் இப்படி சொன்னாரா? அவர் அப்படி சொல்லுவார், அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை கண்ணெல்லாம் திறக்கும், தேவர்களை போல மாறிடுவீங்க. இப்போ ஒரு குழப்பமும் இல்லை, சாவுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, இப்படி இருந்தா வேணும், தெய்வீக சாயலில் தான் இருக்குது. இவனுக்கு பழைய குணத்தை சொல்லி கொடுக்குறான், இது போதாது இல்லையா, இன்னும் அவரை போல் ஆவாண்டாமா, அதை எதையும் சொல்லி நீங்கள் சாப்பிட்டா அப்படி ஆயிரம்னு சொல்ல. அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், சிலர் கேட்பாவ, என்ன பிரசங்கியாரே, ஒரு பழம் தின்னதுன்னா ஒரு பெரிய பிரச்சனையா என்ன, இவ்வளவு பெரிய சாபம் போடணுமா என்னன்னு கேட்காவ. பழம் தின்னதில்லை பெருசு, இதெல்லாம் படைச்சி ஒருத்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் பகலில் வருவாராம் இல்லையா, வசனம் இருக்கு இல்லையா, ஒரு வாரத்தை அவர்கிட்ட கேட்காண்டாமா. சரி இருங்க பார்ப்போம், அவர் வரட்டு. இப்படியாக நீர் பிடிச்சி வடக்குன்னு சொன்னால் அங்கே தக்குன்னு சொல்ல ஒரு ஆசாமி உள்ளே இருக்குது, காட்டி கொடுத்துருக்கானா இல்லையா, அதை செய்யலை, அதான் பிரச்சனை. அவர் வந்தால் வந்து சுற்றிட்டு போட்டு அவர் நேரம் போகாமல் வந்துட்டு இருக்காரு. இல்லை நமக்கு நம்ம பாதையில் போவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அந்த அவ பறிச்சானா இவனும் சொல்லலை, மீசையெல்லாம் அவ்வளோ வச்சிருப்பா பெருசாட்டு, இவனாக சொல்லான்ட்டாமா ஒரு வார்த்தை, ஏய் இரு ஆண்டவர் வரட்டு, ஒரு வார்த்தை கேட்டுட்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கணும். எல்லாம் கூட்டணி ரெண்டும் சாப்பிட்டு உடனே மகிமை உடை, அவர்களை ஒளி உடை மூடி இருந்துன்னு பார்த்தேன் இல்லையா, அது போயிட்டுது, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. குருடமார் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வசனம் இருக்குது, எல்லாம் பார்த்தாவே ஓகே. அப்புறம் தான் வேற உடை உண்டு பண்ணாருங்கிறது அது தொடருது. அப்புறம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 - 19 வசனத்தில் வந்தால் அவர் சாப வார்த்தை போட்டுட்டார். ஸ்திரீ இடத்துல சொன்னார், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். அது ஏன் அப்படி சொன்னாருன்னா, 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் பலுகி பெருகணும்னு சொன்னார். ஏன் பெருகணும்னு சொன்னார்னா, நீங்கள் எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்க, தேவ சித்தம் செய்கிற பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து பெறுவுங்க. சந்தோஷம் தானே? இப்போ என்னாச்சு? தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சாச்சு, மகிமை இழந்தாச்சு, பரிசுத்தம் இழந்தாச்சு. இனி உங்கள் பிள்ளை எப்படி இருக்கும்? உங்களை விட அதானே உண்மை. நீங்கள் போனால் பின்ன நீங்கள் 8னா அது 16, அதனால் நீங்கள் இனி பெறுவாண்டாம். ஏன்னா உங்கள் சந்ததி பரிசுத்த, அது ஒரு முக்கிய ஆழமான விஷயம் இது. இனி உங்கள் சந்ததி பரிசுத்த சந்ததியாக இருக்காது, ஆகவே நீ பெருக வேண்டாம்
அடுத்தது சொல்கிறார் ஆதாம்கிட்ட, நீ மீசை வச்சு என்ன பிரயோஜனம், தாடி மீசையை வச்சு என்ன பிரயோஜனம், நீயாவது தடுத்திருக்கணும். அதனால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், பிகாஸ் ஆஃப் யூ. அது குறுக்கு முள்ளெல்லாம் முளைப்பிக்கும், இது பார்க்குது எல்லையா சுற்றி. நீ செடியை நட்டால் பூச்சி வெட்டணும், வாழையை நட்டால் காற்றடிச்சு விழுந்து கிடக்கணும். இப்படியே நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோட, பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் வருத்தத்துக்கு சங்கடத்துக்கு குறையில்லை. வச்சுட்டாரு, நீ இப்படி இருந்தால் போதும், இங்கே நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய் சொல்லிட்டு இவளை தோட்டத்தை விட்டு விரட்டி போட்டிக்கிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். அல்ல பிறகு போக்குவரவு இல்லை, தெய்வீக ஐக்கியதை நஷ்டப்பட்டோம். அல்ல எல்லாம் போச்சு. நான் நம்ம யாரும் பார்த்தா அவ்வளவும் சங்கடம் வந்துட்டு, அழுகை வந்துட்டு, புலம்பல் வந்துட்டு, சாவு வந்துட்டு, எல்லாம் வந்துட்டு. அப்போ நல்லா கவனிக்கணும். இது ஆதியாகமம் புஸ்தகம் சொல்கிறது, தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்தில், ஒரு சபிக்கப்பட்ட சரீரத்தில் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறங்கிறதான் பைபிளின் முதல் புஸ்தகம் கற்றுக் கொடுக்குற பாடம். அல்ல மற்றவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், போட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும், மறந்துடப்படாது. அதுக்கு பிறகு பார்த்தா ஆதாமுக்கு மூத்த பயலுக்கு பேர் என்னது காயின், இளைய பயலுக்கு பேர் என்னது ஆபேல். 2 பேரும் காணிக்கை செலுத்த போனான்வன். ஆபேல் தேவ சித்தப்படி கொழுமையான ஆடு, அது இரத்த பலி செலுத்தணும், அது ஒரு தனி செய்தி. அவன் செலுத்தினான், மற்றவன் செலுத்தலை. அவன் அதை கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கணும், அதுதான் முறை. அதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, சொன்னால் கொஞ்சம் நேரம் போயிடும். சரி, இப்போ சரியானதை அவன் செய்யவில்லை, அது அப்படி தான் இங்கிலீஷில் இருக்கும். நீ சரியானதை செய்திருந்தால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச போது அவங்க சாவு தடுத்து நிறுத்துறதற்காக ஒரு பலியை தேவன் செலுத்தினார். தோல் உடைகளை உண்டு பண்ணி உடுத்தினாருன்னு இருக்குல்ல, அதான் 2 பேருக்கு உயிருக்கு பாதுகாப்பு. ஏன்னா சாகவே சாவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவனை தடுத்து நிறுத்தினான்னா அவனுக்கு பதில் ஆளுக்கு ஒரு விலங்கு கொல்லப்பட்டு தோல் எடுக்கப்பட்டு அது பலி, பாவ நிவாரண பலி அங்கேயே ஆரம்பிக்குது. அந்த தோல்னால தான் உடை உண்டு பண்ணி கொடுத்தார். அப்போது இந்த காயின் ஆபேலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது இந்த பாவ நிவாரண பலி செலுத்தி தான் வந்திருக்கணும். அவங்க சொல்லி கொடுத்துருப்பாவ இல்லையா. அவன் அதை ஆபேல் செய்கிறான், காயின் செய்யலை. அவன்கிட்ட இல்லை, அவன் ஒன்று வாங்கியிருக்கான் அவன்கிட்ட, அதுதான் அடிப்படை. அவன் அப்படி துணிஞ்சு வந்துட்டான், அதனால இதை அங்கீகரிக்க முடியாது. ஸோ சரியானதை செய்யாததுனால அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸோடு இருக்கும். ஸோ அப்புறம் என்ன பண்ணிட்டான், இந்த காயின் ஆபேலை கொண்டு போட்டான். சரிதானா? தேவனுடைய அங்கீகாரம் பெற்றவனை தேவனுடைய அங்கீகாரம் பெறாதவன் கொலை செய்தான். அதான உண்மை. வரலாறு பாருங்க, அதான் சொல்லிட்டார்ல, உன் வம்சம் இன்னும் சரியாக இருக்காது, பேக்கி பின்னால் போனல்ல, இனி உன் பிள்ளைகள் ஒன்னோட போகணும். இஷ்யூ நீங்கள் புரியறதுக்காக வேண்டி ஆசிட்டிஸ் சொல்லி ஆகணும். யோவான் 8:44 ஆண்டவர் சொல்வார், பிசாசு அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அல்ல, அப்போ முதல் கொலைக்கு யார் காரணம்? பிசாசு தானே. அப்போ தேவ சமூகத்திலிருந்து ஆதாம் ஏவாளை பிரித்து சாபத்துக்கு காரணமானதும் பிசாசு தான், காயினை கொலைகாரனாக்குனதும் பிசாசு தான். அப்புறம் நீங்கள் ஆதியாகமம் 6:5 வந்தீங்கன்னா, மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தான் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார். இந்த பிள்ளைகளை பத்திட்டமேன்னு தலையில் அடிப்பா வச்சால பெற்றோர், அவருக்கு அப்படி ஆகிப்போச்சான். இருக்குதுன்னே சொல்லணும். இப்படி ஆகிப்போச்சே, ஐயோ எல்லாம் அவர் படைச்சது பூரண சர்க்குணமாக்கும், அதை பார்த்தோம் முதல்ல. இப்போ எல்லாம் பேய்க்குள்ள கிடக்கு, ஒன்றும் சரியில்லை. நோவா மட்டும்தான் சரி, அவனை மட்டும் பாதுகாத்து எல்லாரையும் தண்ணினால அழிச்சு போட்டார். இருக்குதானே? ஓகே, இனி என்ன செய்யுது? இப்படியே பார்த்தா ஒன்றும் உருப்படியா இல்லை. அப்புறம் ஆபிரகாம் வருகிறான். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் காட்டு இடத்துக்கு போ. அவன் உடனே கீழ்ப்படிந்தான். அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு? தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தோம், கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். கலாத்தியரில் இருக்குது. சரி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியலை, அதுதான் பிரச்சனை. அப்போ கர்த்தர் சொன்னார், உன்னுடைய வம்சத்தை நான் தனியாக எடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரிவில் வர்றாங்க. அப்போ இவங்களுக்கு வாக்குறுதியை கொடுக்குறார். கானானில் எகிப்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அற்புதம்லாம் செஞ்சு அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து அவர் வாக்குறுதி கொடுக்குறார். அது என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, அது லேவியர் 20:26 நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். அல்ல, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏதோ மற்றவன் ஒரு சாமியை கும்பிட போகிறான், அது மாதிரி சாமியை கும்பிடுறதுக்கு கூட்டத்துக்கு போகிறோன்னு நீங்கள் நினச்சிடப்படாது. புரியலையா? இன்னைக்கு ஜனங்கள் அவ்வளோதான், அவன் அந்த சாமியை கும்பிட போகிறான், நம்ம சாமியை கும்பிட போகிறோம். அப்படி கிடையாது. அவர் சொல்லுகிறார், அப்படி இல்லை, எல்லாம் உருப்படையில்லை, இப்படி போயாச்சு, நீங்களாவது உருப்படியாக இருக்கணும். எனக்கு உகந்தவர்களாக, மை ஓன் பீப்புள், என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படி இருந்தால், அதுதான் உபாகமம் 28 முதல் 14 வசனத்தில் அந்த வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கு இல்லையா, உங்களை அப்படி எல்லாம் வைப்பேன், பூமியின் உயர்ந்த நிலைகளிலே வைப்பேன். சொன்னது உண்மை, சந்தேகம் கிடையாது.
இப்படி இருந்து பார்த்தா இதுகளுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாத்திராமன் 32ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால், அவன் மோசே போய் கட்டளைகளை மேலேருந்து வாங்கிட்டு வரான். 10 கட்டளை, என்ன என்று ஒன்றும் உண்டாக்கப்படாது, சேவிக்கப்படாது, நமஸ்கரிக்கப்படாது, எல்லாம் எழுதி கொடுத்துட்டார். அவர் கை வச்சு அவரே எழுதி கொடுத்துட்டார். இதை வாங்கிட்டு கீழே வாரதுக்குள்ளே இது என்ன செஞ்சுதான் 32ஆம் அதிகாரத்தில் அது 4 அவர்கள் கையில் இருந்தவன் அந்த பொன்னை வாங்கி செற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள். எப்படி இருக்கு கொள்ளாமா? 10 வாதை அனுப்பி செங்கடலில் ரோடு போட்டது யாரு? கண்ணுக்குட்டி. இப்போ தான் செஞ்சிருக்கு கண்ணுக்குட்டியை. பழைய கதை எவ்வளோ மோசம்னு பார்த்துடுங்க. எப்படி இருக்கான்? அவர் எழுதி கொடுத்துருக்காரு, எப்படி ஒன்றும் உண்டாக்காத. அதை கொண்டு வரக்குள்ள பிசாசு ஆரம்பிச்சாச்சு. இல்லை ரொம்ப சங்கடம் ஆகி போச்சு. போகிறவு பார்த்தா 1 2 தடவை இல்லையா, 10 தரம். இது ஷார்ட்டாக போகிறேன். நீங்கள் என்ன புத்தகத்தில் 14 22 23 வசனத்தில் வாசித்தா 10 தரம் இது மாதிரி என்ன செஞ்சிருவார் பார்த்துருவோமே. பரீட்சை பார்த்தாவலாம். கர்த்தரை எரிச்சல் விட்டுனார். அப்போ கர்த்தர் சொன்னார், ஓ அப்போ உங்கள் லட்சணம் எப்படி தானா? அப்போ நான் தருவேன்னு சொன்னால் வாக்கு தத்தத்தை தரமாட்டேன். இல்லையே, இந்த வனாந்தரத்தில் உங்களை வட்டம் கரைக்கி அழிப்பேன். இல்லையோ, அது 32 34 34 வரை உள்ள வசனத்தில் அதே அதிகாரத்தில் பார்த்தா 40 வருஷம் இவர்களெல்லாம் அழிந்து தீர மட்டும் வனாந்தரத்தில் வட்டம் கறக்கினார். இல்லையா, எல்லாரையும் அழிச்சு போட்டார். அந்த வாக்கு தத்தம் ஒன்றும் கொடுக்கல. நீங்கள் மாற்றியாச்சுலே நானும் மாற்றிடுவேன். சரி, இந்த வாக்கு தத்தத்தினுடைய தன்மை அதாகும். அவர் கருத்தர் தருவேன்னு சொன்னீர் இல்லையா? தருவேன்னு சொன்னேன். நீ இப்படி லட்சணா கடை நடந்தால் எப்படி தாராது? இல்லையா, தருவேன்னு சொன்னால் பயத்தோட பக்தியோட தாழ்மையோட நடந்தால் ஏற்ற வேலையில் தருவேன். நீ அதுக்கு இடையில ஓடிட்டானா என்ன செய்யுது? அவனுக்கு தகுதியை பார்த்துல. சரி, பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசையில் தான் சொன்னோம். இதோ கீழ்படியலை, ஒழுங்காக நடக்கல. ஆளுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு. வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணியிருக்கு? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்கு. அதை வீழம் தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கும் தரணும். அது இங்கே ஒரு லுக்கால மத்தையில் ஒரு வசனம் உண்டு இல்லையா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கேன், எல்லாருக்கும் தரமாட்டேன். அப்போ துண்டு தரமாட்டீரா? துண்டு வேணா தாரேன், 2-3 நாள் தாரேன், அதுக்கு மேலே கேட்கப்படாது. இல்லையா, அதுக்கு மேலே வேணும்னா பிள்ளை ஆகணும். இதெல்லாம் விஷயங்கள் ஆகும். சரி, இப்படி எல்லாம் போச்சு. அவங்கள அழிச்சு போட்டார். அவங்க பிள்ளைகள் 20 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் கானான் தேசத்துக்கு போனாவ. அதுவ போன இடத்துல அங்கே எல்லா இடத்துலையும் விக்கிரக ஆராதனை, எல்லா மரத்துக்கு கீழையும் விக்கிரக ஆராதனை செஞ்சாங்களாம். எருசலேம் தேவாலயத்தில், நீங்கள் எரேமியா 32 34 எருசலேம் தேவாலயத்தில் அருவருப்பை வைத்தார்கள். அது புதிய மொழிபெயர்ப்பில் தங்கள் கோவிலில் சிலைகளை வைத்தார்கள் இருக்குது. எசேக்கியேல் 14:6 எல்லா இடத்துலையும் விக்கிரக ஆராதனை. சகிக்கல, பார்த்தாரு எல்லாமே. அப்போ எச்சரித்து பார்த்தார், ஒன்றும் சரிப்படுவது மாதிரி இல்லை. அவர் உடனே நேபுகாத் நேச்சரை கூட்டிகிட்டு வந்தார். அவர் தான் போக சொல்லி, அப்படி தான் வசனம் இருக்குது, அவர் வர சொல்லி அந்த எருசலேமை, இந்த பட்டணத்தை எல்லாத்தையும் அழித்து போட்டார். எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த சம்பவத்தை படிக்கிறோம். நாம் ஏன் இந்த சந்தோஷமாக வாழ முடியலைங்கிறதையாக பார்த்துட்டு இருக்கோம். 52 12 13 அவன் கர்த்தருடைய ஆலயத்தை, ராஜாவின் அரண்மனையை, எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும், ஒவ்வொரு பெரிய மனுஷனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டரித்து போட்டான். அல்ல, எருசலேமை தீ கொளுத்தி, எல்லா அரண்மனையை தீ கொளுத்தி, எல்லாரையும் கொன்று அழித்து எல்லாம் பாழாக்கிட்டார். அப்போது முடிஞ்சாச்சு. ஆதாமுக்கு ஏவாளுக கதை முடிஞ்சது, இஸ்ரவேலுடைய கதையும் முடிஞ்சது. இப்போ ஏசாயா 65:17 கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளி இனி நினைக்கப்படுவதில்லை, மனசில் தோன்றதில்லை. எல்லாம் பார்த்தாச்சு. ஆதாமையும் பார்த்தாச்சு, இஸ்ரவேலர்களையும் ஆபிரகாமின் வம்சத்தையும் பார்த்தாச்சு, இந்த உலகத்தையும் பார்த்தாச்சு. இனி இது போதான், இதை மறந்து விடுகிறேன், இதை நினைக்க மாட்டேன், இதுக்கு பதிலாக புதிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறேன்னு சொல்கிறார். அல்ல, ஒரு முக்கியமான வசனம், பைபிளை 2ஆக பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் இது. மத்தேயு 4:17 வரும்போது இயேசு சொன்னார், இயேசுனுடைய முதல் பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், என்ன ராஜ்யம்? பரம்னா மேலே, ஹெவன்லி கிங்டம். ஓகே, பூலோகத்துக்கு லட்சணத்தை சொல்லியாச்சு இல்லையா? இதெல்லாம் போகிறோம். இனி மேலே ஒரு ராஜ்யம் இருக்குது. அது யோவான் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லைன்னா சொல்லிடுவேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் எங்கே ஆயத்தம் பண்ணுவேன்? பரலோகத்தில். அங்கே இருந்து நான் அங்கே தான் இருப்பேன். இந்த பாலடைஞ்ச இடத்துல இனி யார் இருக்க போகிறது? இல்லையா, நான் வந்து உங்களை மறுபடியும் என் இடத்துல சேர்த்து கொள்வேன். இல்லையா, ஐடியா கிடைச்சா இயேசுவின் சுவிசேஷத்தினுடைய அடிப்படை இங்கே ஆரம்பிக்கிறது. நான் இன்னொரு இடத்துல புதிய வாசஸ்தலத்தை உண்டாக்க போகிறேன். இதெல்லாம் நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-13 வரை படித்தா, இப்போ இருக்க வானம் பூமி அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக
வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகிறது. 13ஆம் வசனமாக அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்குதியலா? எதுக்கு காத்திருக்குதிய சொல்லுங்க. இப்போ பிரச்சனை தலைகளாக போகுது, அதை புரியக்காக சொன்னது. பழசுக்க கதையை சொல்லியாச்சு. ஆண்டவர் சொல்லாரு, தூக்கி தூர போட்டு எல்லாரும் பரலோகத்தை தேடுங்க, தேவராஜ்யத்தை தேடுங்க, பிதா இருக்க வாசலத்தை தேடுங்க அப்படின்னு சொல்லி ஆதி திருச்சபையார் காத்திருந்தாவ, அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாவ. அது ஏன் காத்திருந்தாவன்னு காரணம் சொல்லியிருக்கு. பழச தீ கொடுக்குன்னா ஒதுக்கி வச்சிருக்கு, மண்ணெண்ண தீ கொடுக்கணும் இல்லை. அதனால புதுசு காத்திருக்கோம், ஐடியா கிடச்சிருக்கோம். சரி, இப்போது என்ன புரியுறோன்னா, முதலாவது நாம் வாழுவதற்கு ஒரு புதிய வாழிடத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. அதுதான் முக்கியமான காரியம். இந்த பூமி அவர் படைச்சார், இப்படி இல்லை, ரொம்ப மகிமையாக இருந்து இப்போ சாபத்தில் இப்படி இருக்குது. சரி, அப்படின்னா இதை விட சிறப்பாய் ஒரு புதிய பூமி, புதிய வானம், புதிய சூழ்நிலையை உண்டாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரா இல்லையா? சந்தேகம் இல்லைல்ல? இப்படி படைச்சா அதை உண்டாக்க போகிறார். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 படிச்சிங்கன்னா, புதிய வானமும் பூமியும் உண்டாயிற்று, பழையவைகள் இருந்த இடமும் காணப்படவில்லை, புதிய சூழ்நிலைகள் உண்டாக போகிறதுங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கனால அதை நம்ம பார்க்குறது நல்லது தான். அது வெளிப்படுத்தல 21:2 சொல்லுது, தேவனுடைய பரிசுத்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இனி 10ஆம் வசனத்தில் வந்தாலும் அது இருக்குது. என்னை பெரிய பர்வதத்திலே கொண்டு போனான், தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்போ என்னெல்லாம் இருக்குது? புதிய வானம், அது நியூ ஹெவன் மேலே இருக்குது, புதிய பூமி கீழே இருக்குது. ரெண்டாவது, ரெண்டுக்கும் இடையில புதிய எருசலேம் இருக்குது. ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அப்படி தான் அந்த 2ஆம் வசனம் சொல்லுது. மேலே இருந்து இறங்கி வருது, கீழே வரல, நடுவில் இருக்குது புதிய எருசலேம் மைய பட்டணம். இந்த பட்டணத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆண்டவர் சொன்னதை வெளிப்படுத்தியிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டணத்துக்கு அளவு 2200 கிலோமீட்டர் நீளம், 2200 கிலோமீட்டர் அகலம். அந்த 16ஆம் வசனத்தில் 12,000 ஸ்தாதி அப்படின்னு இருக்குது. சரியா? 12,000 ஸ்தாதி சமசதுரம். அப்போ இது இப்போ உள்ள கிலோமீட்டருக்கு கணக்கு பண்ணால் 2200 கிலோமீட்டர் நீளம், 2200 கிலோமீட்டர் அகலம் உத்தேசமாக வருகிறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்தியாவை போல் ஒரு அரை மடங்கு கூட இருக்கும். நம்ம இந்தியாவுடைய பரப்பை போல் இன்னொரு ஆஃப் டைம் சேர்த்தா மொத்தம் எவ்வளோ வருமோ அவ்வளோ இருக்கும் உத்தேசம், கணக்கு பார்த்துடுங்க. ஸோ இப்படிப்பட்ட சம சதுரமான அளவு சொல்லியாச்சு. இந்த பட்டணத்துடைய தரை சுத்த பளிங்கு கோப்பான சுத்த பொண்ணாக இருந்தது. இல்லையா? 18 நகரம் தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொண்ணாக இருந்தது. அப்போ நம்ம போட்டிருக்க பொண்ணெல்லாம் சபிக்கப்பட்ட லெவலில். இப்போ எல்லாம் சாபம் தானே, இந்த உடல் சாபம், இங்கே உள்ள எல்லாமே சாபம். இது சபிக்கப்பட்ட பொண்ணு, அது வேற புதிய படைப்பு. இல்லையா? அது வேற, இது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிடப்படாது. அது நித்திய கன மகிமைக்குரிய புதிய சிருஷ்டி, இது பழசு, இதை தீக்குளத்தை வச்சுருக்கு இல்லையா? சரி, அப்போது அப்படி இருக்கிறது. அதுக்கு சுற்றி சுவர் இருக்குதான், அது வைர கல் மாதிரி இருக்கான். அது என்ன விஷயம்னா, இது வைரம் பொண்ணுன்னு நீங்கள் நினைக்கப்படாது. யோவான் அதை தரிசனத்தில் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னடா இதை நம்ம ஆளுகளுக்கு எப்படி போய் சொல்லி காட்டுது இப்போ இல்லையா? நமக்கு சொல்லணும்னா பொண்ணு போல இருந்துடே, வைரம் போல இருந்து, 12 வாசல் இருந்து, 12 கலரில் 12 முத்தா இருந்து பார்த்துக்க. இப்படி அவர் அவருக்கு ஒப்புமை நமக்கு எப்படி சொல்ல முடியுமோ அதை வழக்கி இருக்கிறார். அப்படி சுற்றி இருந்தது. அப்புறம் அந்த அதுக்கு நடுவில் 22:1 அந்த பட்டணத்துக்கு நடுவில் ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி ஓடுகிறது. அந்த நடுவில் தான் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். இல்லையா? இயேசு எங்கே இருக்கிறார்? அந்த பட்டணத்துக்கு நடுவில். அதை தான் அவர் யோவான் 14:2-3 சொன்னார் இல்லையா? நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கும்படி உங்களை சேர்த்துக்கிடுவேன்னு சொன்னார். அங்கே தான் இருக்கிறார். அதில் ஒரு ஜீவ தண்ணீர் ஓட இருக்குது. அதுக்கு 2 பக்கம் 12 விதமான ஜீவ கனிகளை கொடுக்குற ஜீவ விருட்சங்கள் இருந்தது. அது ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஜீவ விருட்சம் இருந்தது, இங்கே 12 டைப்பில் இருக்குது. இதை விட மேம்பட்டது. நீங்கள் ஒன்றும் புரியணும், இந்த உலகத்தில் ரொம்ப அழகான இனிமையான இடங்களை சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, என்ன அழகாக இருக்குன்னு சொல்கிறோம்ல. இது ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் நல்ல கலர்ஃபுல்லான பூக்கள் இருக்குது, இலைகள் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு செடின்னு வைங்க, இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி வைங்க இருக்குது. ஸோ இந்த செடிக்கு நிழல் இந்த வெயில் அடிக்கும்போது பக்கத்தில் விழும் இல்லையா? பார்த்துருக்கீங்கல்ல?
அது என்ன கலரில் இருக்கும்? ஃபுல்லி பிளாக் இல்லையா? ஜஸ்ட் ஒரு பிளாக், ஒரு மரத்துக்கு நிழல். ஆனால் ஒரிஜினல் வியூ அந்த செடியை பார்க்கணும். இது மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ளலாம் நிழலுக்கொப்பா இருக்கிறது இல்லையா? இதுக்கு ஒரிஜினல் வியூ பரலோகத்தில் இருக்குது. அப்போ அது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு ஒரு நீங்களே அதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்படி எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கிறது. இந்த பட்டணத்தில் அப்படி இருக்கிறது. அங்கே ராக்காலம் இல்லை. எல்லாம் வசனம் இருக்குது. ராக்காலம் இல்லாதபடினாலே அந்த பட்டணம் அடைக்கப்படுவதில்லை. அங்கே ராத்திரி கிடையாது. அது 23ஆம் வசனத்தில் வருது. 21, 23 தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது. எப்போவுமே பகலாக இருக்கும். அப்போது அந்த பட்டணத்து தரை பளிமுக்கு ஒப்பான பொண்ணாக இருந்தது. சவர் வைர கல் மாதிரி மின்னது. ஜீவ தண்ணீர் ஓட இருக்குது. ஆட்டுக்குடியானவர் இருக்கிறார். எப்போ வெளிச்சம் அடிக்கக்கூடிய லெவலில் இந்த பட்டணத்துடைய இது கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கு. அது அங்கே இருக்கிறது. அதுக்கு இனி அடுத்தது பின்னால் பார்க்கலாம். அப்போ புதிய ஒரு புதிய பூமி கீழே இருக்குது. அதுக்கு மேலே இது இருக்குது. அதுக்கு மேலே புதிய பரலோகம் இருக்குது. சரி, அது போதும். இப்போ அடுத்தது என்ன செய்கிறார்? நாம் இருக்கிற சமயத்தில் பார்த்துடணும். அடுத்தது என்ன நடக்குன்னா 1 யோவான் 3:2 என்ன சொல்லுது? அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம். சரிதானே? அந்த வசனத்துடைய பிற்பகுதி, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க வேண்டும். இந்த சரீரத்தில் இருந்து இயேசுவன் உயிர் தெழுந்த சரீரத்துக்கு ஒப்பாய் நாம் மாற்றப்பட வேண்டும். சரியா? அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சரீரத்துக்கிலிருந்து இயேசுவன் உயிர் தெழுந்த சரீரத்துக்கு ஒப்பாய் நாம் மாற்றப்பட வேண்டும். ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படும். அது பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா! எல்லாம் கவனிங்க. சும்மாயா அந்த பைபிளுக்கு பவர் உழவு. ஹல்லேலூயா! இயேசு உயிர் தெழுந்த போல ஒரு புதிய சரீரம் அவரை போல அந்த தன்மைக்கு ஏற்ப நமக்கு கொடுக்கப்பட போகிறது. புதிய சரீரம். இது அழிவுக்குரிய சரீரம். இது சாபத்தில் இருக்குது. இது மண்ணிலிருந்து எடுக்க மண்ணுக்கு போகணுன்னு வச்சாச்சு. இதை மாற்றி அமைக்க முடியாது. சாபம் போட்டாச்சு இல்லையா? வீட்டில் பழைய நாற்காலி பழைய கட்டிலெல்லாம் இருந்தால் புதிய வீடு கட்டினா உள்ளே போட மாட்டேங்கிறாங்க. என்ன எல்லாம் வெளியே போட்டிருக்காங்கன்னா அது பழசாச்சு இல்லையா பாஸ்டர்? நமக்கு புதுசு வாங்குவோம். இப்போ உள்ள ஃபேஷனுக்கு வாங்குவோம். பெயிண்ட் அடித்தா அது போடப்படாதா? சே அதை பெயிண்ட் அடித்து போட்டால் அந்த வீட்டுக்கு மகிமையை கூட இல்லாமல் ஆகி போடும். அப்போ இந்த மகிமையான பரலோகத்தில் கிட்ட இந்த பழைய சரீரத்தை வச்சா என்ன லட்சணத்தில் இருக்கேன் யோசித்து பாருங்க. அது வேண்டாம், எல்லாம் புதுசாக்கிறேன். நான் சகலத்தை அப்படி தான் சொல்லுவேன். நான் சகலத்தையும் புதுசாக்கிறேன். சரி, அப்போ புதிய சரீரத்தை கொடுக்குறார். இதுதான் நம்முடைய முக்கியமான நம்பிக்கை. அது 1 Corinthians 15:19 படிக்கிறோம் இல்லையா? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அது நடத்துங்க. வியாதி போனால் போகிறோம், வேலை கிடச்சா போகிறோம், கல்யாணம் நடந்தால் போகிறோன்னு மட்டும் வந்தால் மற்றவனை விட பரிதாபமான நிலைமை. ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் நடக்குதில்லை. அவன் அங்கே போகிற சாமி கும்பிட்டு அவனுக்கு கறி நடக்கத்தானே செய்யுது. அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. இல்லையா? அவனுக்கு இந்த பரலோகம் தெரியாது, புதிய சரீரம் மகிமை தெரியாதனால அவன் அதே பெயிண்ட் அடித்து கலர் லைட் எல்லாம் போட்டு கொடி எல்லாம் ஒட்டி அவனுக்கு நேரம் போக்காய். அவனுக்கு தெரியலை. நமக்கு இது தெரிஞ்சதுனால இதை போட்டு கலர் அடிச்சு என்னத்துக்கு இது கிடக்கட்டாங்க, நமக்கு அங்கே போம். இல்லையா அப்படின்னு நம்ம இறங்கி வந்துட்டோம். எல்லாம் வர இல்லையோ? அது தெரிஞ்சவே வந்துடுவாங்க. சரி, அப்போ அவன் செய்கிறான். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் எனக்கு உலகத்தில் அது வேணும், உலகம் போகிறோன்னா பரிதாபம் தானே. மேன்மையானதை தந்தப்புறம் வாங்காமல் விட்டுட்டியே. நீங்கள் தொடர்ந்து வாசித்துட்டு போனீங்கன்னா கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கீழே அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். சரியா? உயிர்ப்பிக்கப்படுவான். அது எப்படின்னு சொல்கிறேன். மரத்தில் மாங்காய் காய்க்குது, மாங்காய் பழுத்துது, அதுக்குள்ளே விழுந்துட்டு சதையெல்லாம் அழுகி போயிட்டு மண்ணுக்குள்ளே கிடந்தது. மண்ணெல்லாம் மூடிடுச்சு, மழையெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் மண்ணு மூடிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்குள்ளேருந்து ஒரு புதிய செடி வந்தா ஒரு மாங்காய்க்கும் தேங்காவுக்கும் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ தேவ சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு மட்டும் ஒன்றும் இல்லையா? அது ஒரே போக்கு தானா? அப்படியா? சிலர் விவரம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படி அல்ல. அவர் மீண்டும் கொண்டு வர சாபத்தில் மாட்டி போச்சு. என்ன செய்யுது? அதுக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கு. சரி முடியாட்டு இனி புதுசாக கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கார். அப்போது புதிய சரீரத்தை தேவனை கொடுக்குறாரு. இதுதான் முக்கியமான விஷயம். இல்லை புதிய வாசஸ்தலம் காத்திருக்கிறது. புதிய சரி இவன் இன்னைக்கு சண்டே இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொல்லுவாங்க ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க. ஓய்வு நாள் உண்மையிலே அந்த யூத மரபுப்படி சனிக்கிழமை. என்னைக்கு? அது ஏன் சனிக்கிழமைன்னா 6 நாட்களில் அவர் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார். அதனால 7ஆம் நாள் வேதம்னு ஒன்று இருக்குல்ல, 7th day.
அவங்க சொல்லுவாங்க, அப்படி சொல்லியிருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்கு, அதனால் நாங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கதவை பூட்டி போட்டுருவோம், சனிக்கிழமை தான் திறப்போம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிதானே? அப்போ அது அவங்களுக்கு நியாயம். இப்போ ஏசாயா 65:17 என்ன சொன்னார் ஆண்டவர்? இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், பழைய விலை நீ நினைக்கப்படுவதில்லை சொன்னாரா இல்லையா? இதுக்கு லட்சணம் இப்படி ஆகும், இனி அது வேண்டாம், பழசா இனி நினைக்காண்டா, நானே மறந்துறேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு சனிக்கிழமைன்னு சொல்லுதியா? நாங்கள் இப்படி தான் கேட்போம். இல்லையா? சரிப்பா, அது சொன்னது உண்மை. இப்படி ஒன்று இருக்குல்ல, இனி இது வேண்டாம், நான் புதுசு உண்டாக்க போகிறேன், இதை மறந்துருங்க, நானே மறந்துறேன், நீங்களும் மறந்துருங்க, இங்கே மனசில் வைங்கன்னு சொன்ன பிறகு பின்ன அதுக்கு போகிற என்னத்துக்கு? அதனால இயேசுநாதர் வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா? அப்போ ஒரு புதிய நம்பிக்கைக்குரிய நாள் அந்த வாரத்தின் முதலாவது நாள். சரியா? புதிய சரீரம், இது தொடர்ந்து அதுக்குரிய புதிய சரீரத்துக்குள்ள எல்லாமே கிடைச்சாவணும்ல. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்று இங்கே சொல்லியிருக்கிறது இல்லையா? அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த சூழ்நிலையை வச்சுருக்கோம். அதனால தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது விடிகால நேரம் விடியும் போதே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, இது மாதிரி ஒரு வாரத்தின் முதலாவது நாள் தான் இயேசு புதிய சரீரத்துடன் வெளியே வந்தார். ஹல்லேலூயா! அந்த எண்ணம் வந்துடுது. ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே நானும் ஒரு நாள் புதிய சரீரமாக மாறுவேங்கிற. ஹல்லேலூயா! அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை தொழுகை வச்சுருக்கோம். சரிதானே? அந்த மாதிரி ஆளு குழப்பினாங்கன்னா சொல்கிறேங்க, இப்படி நிறைய இருக்குது. ஓகே, இப்போ என்னாச்சுன்னா புதிய உடலை, புதிய வாசஸ்தலம் பார்த்துட்டோம், புதிய உடலை கொடுக்குறார். சரிதானே? ஒரு ஆள் விளங்கிடுச்சு. இப்போ மூணாவது வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண் வஸ்திரம் அதோட நிறுத்திடுவோம். இந்த வெண் வஸ்திரம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னல, மகிமையினாலும் கனத்தினாலும் மனிதனை மூடி இருந்தார், ஒளி கூட கொடுத்துருந்தார்ல, அது போயிடுச்சுல்ல. இப்போ சொல்கிறார், இனி அவன் தேவ சித்தம் செய்யாதனால தானே போச்சு, இனி நீங்கள் ஒழுங்காக படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும், தேவ சித்தம் செஞ்சா அந்த உடையை மீண்டும் தருகிறேன். இல்லையா? ஓகே, மீண்டும் ஒளி உடையை கொடுக்குறேன். இது எப்படி இருக்கும்னா, வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி மணவாட்டி அல்லது பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய என்னது? நீதிகளே. அல்லேலூயா! அப்போ அவருடைய நீதி, நியாயம், கிரியை, குணத்துக்கு ஏற்ப பிரகாசம். சரியா? கிரியைக்கு ஏற்ப பிரகாசம், கர்த்தருக்குள் நீதியின் கிரியைகள், அதற்கேற்ப ஒரு பிரகாசம் கொடுக்கப்படுகிறது. அது 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து விலையோர்ந்த வஸ்திரங்கள் உடுத்துக்கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். இதுவே தேவனுடைய பார்வையில், இப்போ புரியுதா? உலகத்தின் பார்வையில் வெள்ளையேறப்பட்டது இந்த பெயிண்ட் அடிச்சதுதான், இப்படி போடுவதும். இப்போ பிரசங்கி மாறும் பெயிண்ட் அடிச்சியாவே இல்லையா? எப்பா 75 வயசு பிரசங்கி மாதிரிலாம் பெயிண்ட், இன்டர்நேஷனல் பிரசங்கி மாதிரிலாம் பெயிண்ட். அப்போ இயேசுநாதர் ஏற்றுக்கொண்ட தலை நரைச்சப்படாதோ? பாவமா? அப்படி எங்கேயா சொல்லியிருக்கா? முதல் வயது உள்ளவனுக்கு மகிமை அவனுடைய நரைன்னு எழுதியிருக்கு, வசனம் இருக்குல்ல, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த பிரசங்கி மாதிரி ஏன் இந்த பிரச்சனை? சின்ன பையவா தெரியாமல் செய்கிறான், உலக வேலைக்கு போனால் ஒரு பிரச்சனை இருக்குது. தலைமுடி நரைச்சிட்டா வேலை கொடுக்க மாட்டான், வயசாகி போச்சு, இவன் வேலை செய்ய மாட்டான், களவாயிட்டான்னு இதெல்லாம் இந்த மட்டும் பயந்து அடிச்சுட்டு போகுது. அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணல, அதுக்குள்ள நான் போகிறதில்ல. இந்த பிரசங்கி மாதிரி ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவர் வேலை கொடுக்க மாட்டாரா? என்ன இதுன்னு தெரில. ஸோ அது தப்பு. அப்படி அல்ல, இந்த சரீரம் வாடம் இதெல்லாம். அது 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்கிறார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்படும். புறம்பான மனுஷன் அழியுதுன்னு சொல்கிறார்ல, புறம்பான மனுஷன் அழியுது பவுலுக்கு. 1 பேதுரு 1 அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் மகிமையெல்லாம் புல்லின் போல இருக்கிறது, புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது. அப்போ பேதுருவும் பவுலும் அப்படி தான் சொன்னா. அப்படின்னா நமக்கு என்னன்னு கேட்டேன். அவனு காரியம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வயசாகும், சூழ்நிலை வரும், மாறம் போகும், மண்ணுக்கு போகும். சரி, அதை போட்டு பெயிண்ட் அடிச்சு இப்படி எல்லாம் ஜோடிக்க என்னத்துக்கு இல்லையா? எங்களுக்கு அப்படி தான் ஆவியானவர் சொல்கிறார், அது அவங்களுக்கு என்னன்னு தெரில. சரி, அப்போது என்ன பார்த்தோம்? புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய மகிமை கொடுக்குற. இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும், ஏன்னா நான் கொஞ்சம் ஆழமான விஷயங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு தெளிவு கொடுக்கும்படியாக எனக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கனால. பொதுவாக அந்த பெந்தைக்கோஸ்தே தப்பாக நினைச்சிடப்படாது, வெள்ளா கட்டியிருக்கீங்க, நான் சொல்லணும். சரி, பெந்தைக்கோஸ்தே சபையில் ஒரு மரபு உண்டு. அது என்னன்னு சொன்னால், வெள்ளை உடைதான் அணிய வேண்டும்ன்ட்டு ஒரு உபதேசம் வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இருக்கட்டு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆகிப்படி நெருப்பிலே புடம்பட்ட
பொண்ணு அவலட்சணம் தோன்றாதபடி உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு 6 வருஷம் சொல்லுகிறேன். அப்போ இதில் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம் வாங்கி கொள்ளணும்னு ஒரு வார்த்தை வருதுனால தப்பாக நினச்சிடாதுங்க. வெள்ளை வஸ்திரம் தெரிவிக்க தப்பு கிடையாதுங்க. இஷ்டம்னா போட்டு நான் போட்டிருக்கேன்ல அது போடுங்க. ஆனால் அது ஒரு உபதேசம் கிடையாது. இது இந்த பெந்தகோஸ்தே மரபில் அப்படி ஒன்று இந்த வசனத்தை காட்டுவாங்க, நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை வாங்கி கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் கேட்பேன், சரி பிரசங்கியார் பாஸ்டர், உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம் யார்கிட்ட வாங்க சொல்லியிருக்கு? யார்கிட்ட வாங்கணும்? யார்கிட்ட வாங்கினாங்க சொல்லியிருக்கு இல்லையா? உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கி கொள்ளவன்னு யார் சொல்றது? இயேசுநாதர்ல சொல்றாரு. இயேசுநாதர் சொல்றாரு, இயேசு பேசுறது தான் சரிதானே? உங்கள்கிட்ட கடையில் இருந்து வெண் வஸ்திரம் வாங்கி போட சொன்னாரு. இப்படி தான் கேட்பேன். அவர் இது என்ன கதையாக இருக்கு, எனக்கிட்ட வாங்கன்னு அவர் சொன்னா, நீங்கள் கடையில் இருந்து வாங்கி போட்டுட்டு நான் இதான் வெண் வஸ்திரம், ஆண்டவர் தந்த வஸ்திரம், பொய் இது. அம்மா இது படு டூபு. அப்படி செய்யாதுங்க. வெண் வஸ்திரம் தரிக்க தப்பு கிடையாது. எனக்கு தோணுது, இல்லைன்னா சொன்னாங்க, சரி அது இருந்துட்டு போட்டு. நான் அப்படி தான் கலரில் வந்துட்டு அப்புறம் வேற ஒருத்தன் வந்துட்டான்மா. எவ்வளோ கள்ளனாக இருந்தாலும் வெள்ளை கட்டிட்டு வெள்ளை வெள்ளையில் வந்துட்டு அவன் புனிதன், சரியா? எவ்வளோ நல்ல மாதிரி இருந்தாலும் கலரில் வந்தான்னா அவன் தப்பு. இப்படி தாங்க ஆளுகளுக்கு மண்டைகள் இருக்குது. அதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. சரியாப்பா போட்டுக்கிடுவோம், சரி என்ன போட்டுக்கிடுவோம், அவ்வளோதான். ஸோ அப்போ வெண் வஸ்திரம் இந்த வஸ்திரம் கிடையாது, இது ஆண்டவர் கொடுக்குற வஸ்திரம். அது என்ன வஸ்திரம்னா, ஒரு வசனம் ஆண்டவர் சொல்வார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கார். அப்போது அது லூக்கா 11:35 நான் படிக்கிறோம். உன்னிலே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் இருக்குது. ஆத்துமான்னு சொன்னேன், உள்ளான மனுஷன் தான் வந்துக்கிட்டே இருக்கான், லிங்கா. இந்த உள்ளான மனுஷன் சொன்னேன். இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு பிரகாசம் இருக்குது. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அவன் பாவியா துன்மார்க்கனா தீமை செய்கிறவனா இருந்தா இருட்டா இருக்குமா? எப்படி இருக்குமா? இருட்டு. அது எபேசியர்ல இருக்கிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அல்ல இல்லையா? பழைய காலத்தில் பாவியில் இருந்த காலத்தில் எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாக இருந்தீர்கள். 4:8 எபேசியர் 4:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போ வெளிச்சமாக இருக்கீங்க. பாவிகளாக இருக்கும்போது துன்மார்க்கராக இருக்கும்போது அந்த ஆத்மா பிரகாசம் இல்லாமல் இருட்டாக இருக்குமா? சரியா? அடுத்தது அந்த ஆள் குணப்பட்டு கொஞ்சம் மனம் திருந்தி வந்தால் அந்த ஆத்மாவில் ஒரு சின்ன வெளிச்சம் அடிக்கும். சரியா? அப்புறம் அந்த வெளிச்சம் அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வசனத்தில் நடந்து ஆவில் நடந்து அப்படியே தேவனுக்கேற்ற தன்மையில் சாயலில் வளரும்போது அவருடைய ஆத்மா வர வர பிரகாசம் கூடிட்டே போமா? அல்ல இல்லையோ? ஒரு வசனம் சொல்றது நீதிமொழிகளில், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு அப்பா இருக்கிறது, துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல இருக்கிறது. சரியா? காலையில் சூரியன் உதிக்கும் போது ரொம்ப மங்கலா உதிக்குது இல்லை, அப்புறம் கொஞ்சம் பிரகாசம் கூடுதில்லை, கூடி மத்தியானம் நல்ல பிரகாசம். இப்படியே தேவ பிள்ளைகளுடைய ஆத்மா வர வர பிரகாசம் அதிகரித்து கொண்டே போகுது. புறம்பான மனுஷன் தேஞ்சிட்டு போகுது, பலவீனம், வயசாகுது, அட்ரஸ் எல்லாம் மாறிடுது. ஆத்மா வர வர பிரகாசம் ஆகிட்டே போகுது. அல்ல இல்லையா? பாவியா இருந்தா அவன் பாவம் துன்மார்க்கத்தில் போக வர வர இந்த வெளிச்சம் மங்கி இருட்டா போயிடும். அது எப்படி புரியும்னு சொல்றேன். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. சில ஆள் ரொம்ப அக்கிரமெல்லாம் துன்மார்க்கம் செஞ்சு அந்த ஆளுக்கு முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இருள் அடைஞ்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்னதான் சிரிச்சு நடித்தாலும் ஒரு இருட்டு, ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவனுக்கு குணம் எல்லாம் மாறிட்டா தன்னாலே அவனுக்கு முகத்தில் ஒரு சின்ன பிரகாசம் வருதில்ல, அதை கவனிக்கிறோம், பார்க்குறோம். நம்மளே ஒரு முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, எங்கேயோ கூட்டத்துக்கு போகிறாரு போல இருக்குது, ஓகே நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஓகே ஒரு பிரகாசம். இதுதான் அகத்தினால அங்கே உள்ள பிரகாசம்னா வெளியே தெரியும். சரி, ஓகே. இப்படி ஒரு பிரகாசம் வருது. இதில் எந்த அளவு நாம் பிரகாசம் அடைந்தோமோ, அதான் ஒரு வசனம் சொன்னல, குணமே அலங்காரமாக இருக்க கடவுது, இதுவே தேவனுடைய பார்வையில் தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது என்னது? குணம். உலகத்தின் பார்வையில் விளையாடப்பட்டதுன்னா பணம். ஆமாம், இதுக்கு அலங்கரிக்க அப்படித்தானே சொல்லணும். இதை போட்டு பெயிண்ட் அடிக்கிறது, இதுக்கு ஆபரணம் போடுறது, இதுக்கு பட்டு எடுக்கிறது, இதை ஜோடிக்கிறது, இதுதான் உலகத்தின் பார்வை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அதை அவன் செஞ்சுட்டு போகிறான். தேவனுடைய பார்வையில் ஒரு ஆத்மா பார்க்குறாரு, அங்கே இருக்க குணம் எப்படி இருக்குது, கிரியை எப்படி இருக்குது, கனி எப்படி இருக்குது. அதனால தான் கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நெடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையிடம். அப்போ பரிசுத்தாவி ஒருத்தருக்குள்ளே வந்தால் இந்த குணம் எல்லாம் வருது. சரிதானா? அப்போ இந்த குணம் வந்தால் அதுக்கேற்ப ஆத்மா மகிமை அடையுமா, பிரகாசம் வருமா? வரும். அதுக்கு முன்னால் 2 வசனம் இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லி கொலைகள், வரிகள், களியாட்டுகள்லாம் ஒரு பட்டியல் இருக்குது. அது துன்மார்க்க குணம். அது இருந்தால் இருட்டாயிரும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்மா உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகப்படாது, எச்சரிக்காரு. இல்லையா? நீ என்னிடத்துல வா, மனம் திரும்பு, குணப்படு, ஆத்மாவை நான் பிரகாசிப்பிக்க செய்கிறேன். இல்லையா? இதுதான் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்துல
வாங்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இது கடையில் வாங்க முடியாதுங்க. அப்போ ஆத்மாவனுடைய பிரகாசம் இதுதான் விஷயம். ரெண்டாவது, நெருப்பில் படப்பட்ட பொண்ணுன்னா சிலர் நினைக்கிறாங்க பொண்ணெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இல்லை. பொன்னிலும் விலையேற பெற்ற விசுவாச அனுபவம். ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தான் வாங்கணுமா, கடையில் வாங்குறத பற்றி பேசல. அதான் பேசு. என்னிடத்துல தான் நெருப்பில் படப்பட்ட பொண்ணு. பொண்ணுன்னா வேற வசனம் இருக்கு. அது நெருப்பில் பொன்னிலும் விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்டு. விசுவாசம் தான் பொண்ணை விட விலையேறப்பட்டது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும்னா ஒரு காசு கொடுத்து ஐயோ இதை வாங்கணுமே, இத்தனை லட்சம் வேணுமேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் விசுவாசம் இருந்தால் 1 லட்சமா வேண்டாம். விசுவாசம் அதோட பெருசு. விசுவாசமும் தேவனால் கூடுங்கிற விசுவாசம் ஜெபமும் பக்தியும் இருந்தால் பைசா கொடுக்காமலே கிடச்சிருது இல்லையா? விசுவாசத்தில் தானே எத்தனையோ சாதிச்சிருக்கோம். பொண்ணில் பணத்தில் சாதிக்க முடியாதுலாம் சாதிச்சான்ல. சாவு லட்சம் கட்டி வச்சுட்டு பார்சல் பண்ணி அனுப்பிடுறான் ஆஸ்பத்திரியில். நம்ம ஜோம் பண்ணுறோம், ஒத்த பைசா செலவு இல்லாமல் எழுப்பி விடுறாருல. பணத்தை விட பொண்ணு விசுவாசம் பெருசானுங்க. அதான் பொண்ணில் வர 8 பேர் விசுவாசங்கிறது. இந்த விசுவாச அனுபவம் நீ படிக்கணும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். இறையாதே அமைதியில் இருந்தா ஆஃப் ஆயிரும். இல்லையோ லாசரு கூப்பிட்டா வெளியே வாடானா வந்துடுவான். எல்லாம் விசுவாசம். ஓகே, இது சொல்லியிருக்கு. அப்புறம் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இருக்கு. தமிழில் கலிக்கம் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் ஆயின்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த கண் பார்வை மங்கினவங்களுக்கு பார்வை வர்றதுக்கு மருந்து ஊற்றுவாங்கல்ல, ஆயின்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேரான பார்வை, சரியான பார்வை, நல்ல பார்வை வர்றதுக்கு செய்யப்படுற காரியம் என்கிறது அதனுடைய பொருள். அப்போ கலிக்கும். இதையும் சிலர் தப்பாக மனசிலாக்கிட்டு கண்ணுக்கு கலிக்கணும்னா கண்ணுக்கு மை அடிக்குதுன்னு நினச்சிட்டா போல இருக்குது. மை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் 8க்கு 16 போயிடும். சரி, அப்போ இதை சொல்லியிருக்கு. இது என்னது? பிரகாசமுள்ள மனக்கண்களை எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில். அதுக்கும் வசனம் தான். நீங்கள் தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அது 1:19, எபேசியர் 1:19, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்புவார். அந்த அறிவு உண்டாகத்தக்கதாய் உங்கள் மனக்கண்ணில் ஒரு பிரகாசம் வேணும். அல்ல இல்லையா? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடு. இதுதான் சொல்லியிருக்கு. ஓகே ஓகே. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வசரம் போட சொல்லியிருக்குன்னு கடையில் வாங்கி போட்டு தப்பாக போகிறாங்க. சரி விட்டுருங்க. முதல்ல பரிசுத்தமாக உடையணிங்க. எப்படி உடையணிங்கள்? எப்படி உடையணிங்கள்? பரிசுத்தம்னா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களே எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கிறன்னு சொல்லியிருக்குல்ல, சரியா? அதுக்கேற்ற உடையணிங்க. உலகத்தில் நீங்கள் அப்படியே சுற்றி 4 பக்கம் பாருங்கள், எப்படியெல்லாம் ஆண்கள் உடையணிகிறார்கள், எப்படியெல்லாம் பெண்கள் உடையணிகிறார்கள், எது பரிசுத்தமான முழுமையான பூரண வஸ்திரம்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அல்ல இல்லையா? கிடைக்குமா? அப்படி செய்யுங்க. நாங்கள் உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய கத்தோலிக்க சபையில் இந்த ஃபாதர் இருக்கார்ல, ஃபாதர் கழுத்து முதல் பாதம் வரைக்கும் போட்டு ஒரு அங்கி போட்டிருக்காருல்ல, அதான் பைபிளில் இருக்குது. பைபிளில் இருக்குது தான் நான் பேசணும். நானும் வேஷ்டியெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வச்சுருக்கேன். சில இடத்துல வேஷ்டி மாட்டுவேன், சில இடத்துல பைக்குக்காக வேண்டி நிலமா போட்டிருக்கேன். அதுதான் சரியானாங்க. ஏன்னா இயேசுக்கு நீளமான அங்கி இருந்து அதை தையல் இல்லாமல் இருந்தது, பவுலுக்கு அங்கி இருந்தெல்லாம் சில வசனங்கள்லாம் இருக்குது. இதுதான் ஃபுல் ட்ரெஸ். ரெண்டாவது அந்த கன்னியாஸ்திரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதான் ஃபுல்லான ட்ரெஸ் பொம்பளைங்களுக்கு. ஏன்னா அதே ட்ரெஸ் இங்கே இருக்குது. தொற்கால அங்கிகளை தைத்து கொடுத்தாள்னு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்குது. ஸோ அவங்க போட்டிருக்க தலைக்கு ஸ்கார்ப் கட்டியிருக்காங்க, முக்காடனுடைய உபதேசம் தனி. ஓகே. முஸ்லீம்கள், இஸ்லாமில் அதுதான் ஃபுல் ட்ரெஸ்ஸு. நம்ம ஆள் இதெல்லாம் ஒன்றும் செய்கிறது கிடையாது. சும்மா இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பரிசுத்தத்தை காணும், பரிசுத்தத்தில் பூரணத்தை காணல. ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அல்ல இல்லையா? ஏன் தெரியுமா? அதாவது வெளிப்படுத்தல் 22:12, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதாய் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட. இயேசு சொல்றாரு, உங்க கிரியைக்கு தக்கதான் நான் பலன் கொடுப்பேன். அப்ப என்ன இருக்கும் நம்மகிட்ட சொல்லுங்க? சும்மா சிலுவக்கல்லியும் பரலோகத்துக்கு போறாவேன்னு நினைச்சோம். அப்படி எப்படிதான் சொல்றீங்களா? அப்படி ஒரு நான் சிஎஸ்ஐ சர்ச்சிலேருந்து வந்ததுனால தெரியும். அங்கே அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க, தேவகுமாரன் இயேசுவை விசுவாசிச்சுட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், தேவ பிள்ளை ஆயிரும். அப்படி பார்த்தா பிசாசுகளும் இயேசுவே தேவனுடைய குமாரனேன்னு சொல்லி சத்தம் போட்ட சம்பவங்கள் இருக்கிறது. அல்ல இல்லையோ? அது லூக்கா 4:41, 8:28 எல்லாம் வருது. லேக்கிவான் பிசாசு இயேசுவே தேவனுடைய குமாரனேன்னு சத்தம் போடுவான். பரலோகத்துக்கு போமா? போகாது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது நல்லது. விசுவாசிச்சு இப்போ அவர் சொன்னார் இல்லையா, என்ன சொல்லு வசனத்துல எல்லாம் நடக்கணும், மாதிரியில் நடக்கணும். இதில் நடக்க மாட்டாவ. அந்த டைட்டில் வசனம், தலைப்பு வசனத்தை மட்டும் வச்சுட்டு அதிலே சுற்றியே நின்றுக்கிடுவாவ. நாங்கள் அவர் ஆராதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுது. கடைசியில் சிஎஸ்ஐ சபையில் ஒரு பாட்டு பாடுவாவே இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. நீங்கள் அங்கேருந்து வந்தியாளா? இத்தனை பேர் வந்தியான்னு தெரில. அது என்ன பாட்டு? நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசம் சேர்ந்தேனீர். ஓகே, சாவறது வரை இப்படி தான். நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, உங்களுக்கு நீங்களே சாட்சி. முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆள் செத்து வச்சு, செத்து போனா பாடி வச்சிருக்கு பாக்ஸில்.
அப்போ டீக்கமார் நாட்டர்லாம் சேர்ந்து பேள ஓண்ட மலையே போகலே, எங்கள் ஊரில் நடக்க சொல்கிறேன். தாறு பக்கம்பட்ட காயம் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவ தோசம் யாவையும் போக்கும்படி அருளும். எப்பன்னு கேட்டேன். பெட்டியில் வச்ச பிறவா நீங்கள் சொல்லுங்கள், இது பாடியா எங்கள் பாக்ஸில் இருக்கிறவருக்கு பாடுறாங்களா இல்லை இவங்க சுற்றி நிற்கிற தங்களுக்கு பாடுறாங்களே தெரில. எப்போ இது முதல்ல மனம் திரும்பு, மனதில்லே ஆயிருக்கணும்ல. அப்போ சாவரதர பாவி செத்தப்புறம் புகலிடம் தேடணும். அப்புறம் நாட்டே சொல்லுவார், சிலுவையிலே ஒரு கள்ளன் இன்று உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும்னு சொன்னான். அவன் பரவனை ஆண்டவர் என்றுடன் இன்று என்னுடன் பரலோகத்தில் இருப்பாய் என்று சொன்னார். பரலோகத்தில் இருப்பார். நாம அங்கே பரதீசன் இருக்கு, அதையும் ஒரு திருத்திருவான். என்னோட ஒரு ஆள் சண்டை போட்டார், அது இங்கிலீஷில் பாருங்க பாஸ்டர், அங்கே பரலோகம் தான் இருக்கு. ஓஹா, உங்கள் இஷ்டத்துக்கு இப்படியெல்லாம் மாத்தினியாலோ. ஏசுநாதரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 படித்தா, இயேசு மாம்சத்தில் கொலை உண்டு ஆத்மாவில் ஆவியில் உயிரோடு இருந்து அந்த ஆவியில் எங்கே போனார்? பாதாளத்தில் இறங்கி காவலில் உள்ள ஆவிகளுக்கு அப்படித்தானே இருக்கு. நிச்சய விசுவாச பிரமாணம் எப்படி இருக்கு தெரியுமா? அவர் பாடுபட்டு மரித்து பாதாளத்தில் இறங்கினார், 3ஆவது நாள் விசுவாச பிரமாணம் பாதாளத்தில் இறங்குறாரு தான்ப்பா சொன்னீங்க. இப்போ சிலுவைக்கெல்லாம் இன்று என்னுடன் இருப்பான்னா அன்னைக்கு அங்கே தானே அவரும் போயிருக்கணும். அதானே அர்த்தம் ஆகுது. இன்று என்னுடன் இருப்பான்னா அன்னைக்கு அவர் பரலோகத்துக்கே போகலையே, பாதாளத்துக்கு போனார். அது வேற இருக்கு, எல்லாம் திருத்தி குழப்பி. அப்போ பார்த்தீங்களா, அப்போ பரலோக ராஜ்யம் சிலுவை கள்ளமாக இருக்க கள்ளி எழுகிற ராஜ்யமா? என்ன தடைய சொல்லுது நீங்க? பரலோக ராஜ்யம் சிலுவை கள்ளமாக இருக்க சிலுவை கள்ளி எழுகிற ராஜ்யமான்னு அந்த லட்சணத்தில் கொண்டு விட்டுருக்கு சபையை. இதெல்லாம் எனக்கு படிப்பிச்ச காரியம். நாங்கள் இந்த நாட்டையர் பேரன் இல்லையா? சரி, இது ஓஹோ இப்படி தலையில் வரிய கணக்காக மிளகா அரிச்சதுகளோ. நாங்கள் இதெல்லாம் வெளிச்சம் வந்ததுனாலேயாகும் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்தேன். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா இப்படியே கொண்டு வச்சு எத்தனை பேர் பாவம் கத்தோலிக்கனும் சாவு வர அப்படியே இருந்து போகிறேன். போன பிறகு ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கு, விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. எப்படி விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு? அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார் செல்ஃபோனில், 3 வரியாமல் நான் பரலோகத்தில் தான் இருக்கேன்னு. என்னடே இது, பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு தினம் போவே இல்லைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஏசுநாதர் மட்டும் தானே அங்கே போயிருக்காரு, மற்ற எல்லாம் பரதீசில் இருக்காவோ பாதாளத்தில் இருக்காவன்னு வேதம் சொல்லுது. இவன் சொல்லலாம் விண்ணக வாழ்வன் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு. இவைய தான் எல்லாத்தையும் தோணுது மாதிரி எழுதி அங்கே தள்ளிடுது. சீனின்னு எழுதிட்டு நக்கிடுது. இதுதான் சீனி. இப்போ இப்படியே ஆக்கி பாவம் செத்த புறம் அங்கே போய் கல்லறையில் போய் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யது இல்லையா? இப்படி வேற மார்க்கம் இல்லைங்க, இந்த பைபிளை வச்சிருக்க மார்க்கம் ஆகி போச்சு. அது இல்லையா பிரச்சனை? வேற ஒருத்தன் செய்தா விட்டுட்டோம், தெரியாமல் போட்டோம். இப்படி இருக்கு. நாங்கள் இதை பற்றி பிரசங்கம் பண்ணதுக்கு நான் தெருப்பிரசங்கம் பண்ண போவோம் பாருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கிழமை தெருப்பிரசங்கம் பண்ண போனோம். ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க, வேற பாஸ்டர் கொண்டு வருவார். நான் தான் முக்கிய பிரசங்கர், மற்றவங்களை பிரசங்க நான் ஃபர்ஸ்ட்டில் பேசுவேன். நான் பிரசங்க யாரானாலும் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் பேசுவேன். கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனால் அங்கே ஒரு பொம்பளை வந்து, நீங்கள் யாரு, எப்படி இங்கே வந்தீர்கள், எங்கே அனுமதி வாங்கினீர்கள்? பெரியதார். நான் சொன்ன பரலோக அரசாங்கம் அனுமதி தந்தானால வந்தேன்னு. இது மாதிரி என்னென்னமா கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியலை. அது சொல்லிச்சுது, சொன்ன சொல்கிறேன், நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிட்டு போங்க. என்னவா சொல்கிற பாருங்க, எவ்வளோ பைபிள் பேய் கொண்டு போயிருக்க பார்த்து. தூசியை உதறிட்டு போங்க, நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாரும் தூசியை உதறிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியே வாழ்க அப்படின்ட்டு. உடனே என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் சொன்னார் இயேசுவே வாழ்கன்னார். நான் நடுவில் நிற்கிறேன். எனக்கு தோணுது, ஒரு ஆள் செத்து கல்லறையில் இருக்குது வாழ்கைன்னு சொல்லுது, ஒரு ஆள் பிதாவாகிய தேவனுடைய வருது. இதை என்னத்தை சொல்லுது? நடுவில் நான் வந்தேன். எந்த அளவு பிசாசு ஏமாற்றி வச்சிருக்குன்னு பார்த்துடுங்க, அந்த அளவு இவ்வளோ வர நம்பிக்கை. சரி, அதுக்கேற்ப நான் பிரசங்கம், எனக்கு நிறைய பிரசங்கம் வரும், அதுக்கேற்ப இல்லை நான் பிரசங்க, நானே வெளியும் சத்தியமாக இருக்கிறேன், வேறு ஒருத்தனை இல்லை பார்த்துக்க, அவர் இருக்க இடத்துக்கு போனோன்னா வேறு வழி கிடையாது, எல்லாம் நாங்கள் முறையாக பிரசங்கம் பண்ணிடுவோம். அது ஒரு பக்கம். சரி, இப்போ என்னாச்சு? அப்போ புதிய வாசஸ்தில் உண்டாக்கியாச்சு, புதிய சரீரம் தந்தாச்சு, புதிய மகிமை தந்தாச்சு. அல்ல இல்லையா? பிரகாசத்தில் வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் வேற வசனம் இருக்குது. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, இது மாதிரிலாம் இருக்கு போது இப்படி எல்லா அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ இந்த வசனத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 21:3 சொல்லுகிறது, இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், அவர் அவர்களுடைய தேவனாக இருப்பார். சரிதானே? ஏதேன் தோட்டத்திலையும் இப்படி தான் இருந்தாவ. இப்போ புரியுதா சொல்லுது? அவர் வந்தார், பார்த்தினார், பேசினார், நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அது திருப்பியும் வந்துட்டு அந்த இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுக்குறார். அப்போ இதுக்கு ஆண்டவர் இதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம அங்கே போனோமா போண்டாமா? உங்களுக்கு பய வெளிநாட்டில் இருக்கேன், ஃபோன் பண்ணி பார்க்க வாரான் இல்லை, ஒருக்கா வந்துட்டு போல உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல, உங்களுக்கு உங்கள் மக்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு இல்லையா?
அப்போ ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா? படைச்சமே, உலகத்தில் வச்சமே, எப்படி கிடக்குதோ தெரியலையே, வரட்டுன்னு சொல்லி இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு கொலோசியர் மத்தேயு 6:20-21 உங்கள் பொருளாதாரத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், லே நான் போகிறேன், நீங்கள் இங்கே இருந்தாலும் மனசு அங்கே இருக்கட்டேன்ன கொள்ளாமா, மனசு அங்கேயே இருக்கட்டு, மக்களை நான் கூப்பிடுவாளர் கூட ரெடியாக இருக்கணும், வந்துடணும். கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை எழுதியிருக்கா. இப்படி தேடிக்கிட்டே நீங்களும் இருக்கணுமா. அப்போ அவர் வந்தால் சந்திச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அது நீர் அங்கே கிடையாது போய் நாங்கள் எங்கே இருக்கோம், எங்களுக்கு பூமியில் 2-3 கோபுரம் கட்டி பெயிண்ட் அடித்து லைட்டு போடணும், கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டணும், இதை தருவீரனா தாரோம். நீர் அங்கே இருக்கணும், நாங்கள் அங்கே ஒன்றும் வரையலை, அப்புறம் எப்போ வருவீங்க? அது சாவு வேலை. பெருசங்காரு மூச்சு போயிட்டு இருக்கு, பெருசங்காரு முதல்ல நல்ல காலத்துல எல்லாம் சொல்லிடுறது, போவை நம்ம ஜாலியாக பாரோம், சாவு வேலை வரோம் அப்படின்னு சொல்லிடு. சிலருக்கு நேரமே கிடைச்சாது, அது வேற விஷயம். அப்புறம் கடைசியில் கடந்து இழுக்குது பிரசங்காரு. சரி, நாங்கள் சிலருக்கு சொல்லுவோம், என்னத்தை கடந்து வப்பராளப்படுதிய, ரொம்ப வாழை முறக்கணியா இல்லையா, போங்கலாம் இறங்கி இல்லையா, எங்கே போகிறதுக்கு பிரசங்காரு, ஒரு ஐடியா இல்லை. உலகத்தில் வாழை பரலோகத்தை தேட சொன்னாரா, தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னாரா, மனசு அங்கே வைன்னு சொன்னாரா, நீ எங்கே போனா இப்போ அதோட எங்கே போகிறது பிரசங்காரான்னு கேட்டா, கிருபை தந்தா மனம் திருந்தி போகிறக்குள்ள வழியை பார்த்துக்கலாம், தந்தா எடுக்குது இல்லையா. சரி, அப்போ புதிய வாசஸ்தலம், புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய கிரீடம். 2 வசனம் சொல்லிடுறேன், அதை வெளிப்படுத்தல் 3 சொல்லுது, மரணபரியம் 10:2 மரணபரியம் தான் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு. இது பிள்ளைகள் வச்சிருக்க உலகத்தில் உள்ள கிரீடம் கிடையாது, இது அவர் கொடுக்குறார், மகிமை ஒளி வட்டம் போல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பவுல் சொல்லுவார். சோதனை சைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகுதான் அந்த கிரீடம் கிடைக்கும்னு யாக்கோபு சொல்லுவார். சரியானே? உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டு ஆண்டவர் சொல்வார், அவன் கிரீடம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனையும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார செய்வேன் சொல்லியிருக்கா. சிங்காசனத்திலே உட்கார செய்கிறார். அப்போது வெண்ணோட கொடுத்தார், கிரீடம் கொடுத்தார், அந்த ஆசனம் கொடுத்து என்று வைக்கிறார். இப்போ வெளிப்படுத்தல் 21:4 தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வருத்தம் இல்லை, அதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு அப்படி சொல்லியிருக்கா. அப்போ இனின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அங்கே, அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்கு போகிறது வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். அதான் விஷயம். உன் துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொன்னா ஓகே பிறந்தங்க, யாரே எத்தனை முடிஞ்சது புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டு இருக்கா இல்லை இல்லையா, பார்த்து பார்த்து. ஆமாம் தான், அதனால தான் அந்த வார்த்தை கண்ணீர் யாவையும் துடைப்பார். அதுக்கு முன்னால் துடைப்பார், காலையில் துடைச்சா பின்ன அழணுமே, இருக்க இடத்துக்கு லட்சணம் அப்படி இல்லையா இருக்கு இல்லை இல்லையா. அதனால் அங்கே இருந்தால் இப்படி தான் மக்களே, நீ அங்கே வா, நமக்கு சந்தாயமாக இருக்கலாம். வெள்ளமா 7ஆம் அதிகாரத்துலேயும் அது கடைசியில் வருதில்ல, 7ஆம் அதிகாரம் கடைசி 16-17 கடைசி 2 வசனத்தில் இவர்கள் இனி பசி 16-17 பசியடையில் தாகமடைவதில்லை, வெயிலாது உஷ்ணமாது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீருடைய நதிகள் நடத்துவார். சரிதானே? அங்க போனாதான் இனி இனி ஒரு சாபம் இல்லை. வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் இராது, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். இந்த பயவை எவனோ மாறி மாறி வந்தாலும் நம்ம கர்மம் இதுதான், அது ஒன்றும் மாற போறது இல்லை இல்லையா. இது மண்ணிலேருந்து மண் மலர் விளையம் தானே இல்லையா. அப்போ இங்க உலகம் சொல்லுது, நான் உனக்கு அதை தருவேன் இதை தருவேன் எல்லாம் சொல்லி கடைசியில் 5-6 மலர் வளையம் வேண்டிட்டு வருவாங்க. என்ன வளையம்? மலர் வளையம். அப்போ மலர் வளையம் வேணும்னா மலர் வளைய கூட்டத்தோட ஓகே போகலாம். ஆண்டவர் சொல்லுவார், மரண பரியந்தம் உண்மையாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு ஜீவ கிரீடம் வேணும்னா இயேசுநாதர் பின்னால் போங்க, மலர் வளையம் வேணும்னா நிறைய கூட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியல, அப்படி போங்க. அதுதான் உலகத்துக்கு காரியம். அன்புக்குரியவர்களே, அப்போ நித்திய ஜீவன்னா சாவாமை, முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு. இப்போ ஒரு ஐடியா கிடச்சிட்டா, இது ஆண்டவரோட வாழ்றது. அவர் முதல்ல போயிருக்கிறார், அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் ரெடி ஆகும்படி தவணை காலமாய் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல இல்லையா. நீங்கள் வாழ்க்கை எதுக்கு கொடுத்துருக்கே? தவணை. இந்த இழந்து போன காரியங்கள் எல்லாம் மகிமையெல்லாம் திருப்பி அடைகிறதுக்கு, படித்து பரிச்சு எழுதி பாஸ் ஆகிறதுக்கு ஒரு தவணை காலம். அல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் இருக்க போகிறதில்ல, இங்கே உலகத்துக்குரிய வேற எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல அல்ல இல்லையா.
இந்த ஆத்மாவிலே நீங்கள் மகிமை அடைந்து அதுக்கு தகுதியாக போகணும். அந்த ஒரு வசனம் முடிக்கணும். அது வெளிப்படுத்தின விசேஷம் இப்படி சொல்லுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரசங்க இறக்கொள்ளலாம் எல்லாருக்கும் போனோம். ஆனால் இங்கே ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். ஆட்டுக்குட்டி அது 21:27 வெளிப்படுத்தல். தீட்டுள்ளது அருவருப்பை பொய்யை நடப்பிக்கிறது ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவவசத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். அவ்வளோதான். அது 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். அதுதான் சொன்னார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், நித்திய ஜீவனை கொடுக்குறேன். இதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அல்ல அதனால தயவு செய்து இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கூடுதல் குறை இருக்கும். ஆரோக்கியம் குறைவு இருக்கும், பணம் இருக்கும், ஃபைனான்ஷியல் ரிஸ்க் இருக்கும். அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் கடந்து போகிறோம்ல, எல்லாம் போட்டுட்டு போனாங்க எல்லாரும் தள்ளி. இந்த ராஜ்யத்துக்கு போனோம், அதுக்கு என்ன உண்டு பிரசங்க யாரை சொல்லுங்க. அதை ஒன்று கேட்போம், அதை ஒன்று சிந்திப்போம். இதில் நிறைய பார்த்து முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை முழுமையாய் பின்பற்றணும். அப்போ என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், எனக்கு பின்னால் வரும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி தான் உங்களை பல பிரச்சனைகள் மூலமாக தான் இங்கே இழுத்துட்டு வந்தார். சரிதானே? சுகம் தந்தார், விடுதலை தந்தார், நிற்கிறீங்க, இல்லைன்னா ஓடி போயிடுவீங்க, அது வேறு விஷயம். அதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஜீவன் உண்டாக்கணும்ல, இருந்த லெவல்லேருந்து ஜீவன் உண்டாக்கணும்ல, இனி இதை பரிபூர்ணப்படுத்தி நித்திய ஜீவனாக்கி நான் இருக்க இடத்துல கொண்டு போய் வைக்க விரும்புகிறேன். அல்ல இல்லையா? நீ வருவியா, நீ ஒப்பு கொடுப்பியான்னு கேட்குறாரு. ஒப்பு கொடுப்பியலா? தாழ்த்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை என்னால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah.